தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 28 சார்பு அணிகளின் மாநில மாவட்ட தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுடன் சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் அக்கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனையை துவங்கியுள்ளனர். இது பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் 100 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 28 சார்பு அணிகளை சேர்ந்த மாநில மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் தலைவர்கள் இந்த செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை கட்சியோட உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் கடந்த 4 மாதங்களாக இந்த மாவட்ட செயலாளர் தேர்வானது நடைபெற்று வந்தது. கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை இந்த அடிப்படை தேவையாக ஒரு கட்சிக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியலானது அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியிடப்படாமல் இருக்கிறது. இந்நிலையில் தான் 4 மாதங்களாக இந்த தேர்வு நடைபெற்று வந்தது. அந்த தேர்வு குறித்து பட்டியல் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் விரைவில் மாவட்ட செயலாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 100 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அந்த 28 சார்பு அணிகள், அதாவது வழக்கறிஞர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட 28 சார்பு அணிகளுடைய மாநில மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை ஆலோசனை கூட்டத்திற்கு புசி ஆனந்த் நேற்று அழைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது புசி ஆனந்த் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கட்சியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இந்த 28 சார்பு அணிகளுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் பட்டியலை இறுதி செய்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அது தொடர்பாக ஆலோசனை செய்வதற்காக தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது கூட்டப்பட்டு புசி ஆனந்த் தலைமையில் சென்னை பன்னீர் அலுவலகத்தில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது.